Hi everyone, welcome back. நாம இந்த வீடியோல செப்டம்பர் மந்த்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த செப்டம்பர் மந்த்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாஸ்காம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் signed an intent of cooperation with which countries artificial intelligence technology innovation research center for incubation support mentorship and market access. ஸோ நம்மளுடைய நாஸ்காம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து எந்த கண்ட்ரியுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் அவங்களுடைய கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட் அண்ட் மென்டர்ஷிப்புக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எதுக்காக இந்த டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2020 வந்து லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஸோ மேக்ஸிமம் வேர்ல்டில் இருக்கிற மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் வந்து லாக்டவுன் போடுறதுனால ட்ரேடிங்ஸ் வந்து அதிகமாக பண்ண முடியல. ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற மொபைல்ஸாக இருக்கட்டும் அண்ட் லேப்டாப்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க நம்ம யூஸ் பண்ணுற செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் மட்டும்தான் பண்ணுறோம். இந்தியாவில் வந்து அதை நம்ம மேக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஏன் நம்ம அந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸை வந்து இந்தியாவிலேயே மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த ஒரு கண்ட்ரிக்குடைய அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் மென்டர்ஷிப்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸை மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்ட்ரியுடைய சப்போர்ட் அண்ட் மென்டர்ஷிப்பை வந்து இந்தியா கேட்டிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தைவான் கண்ட்ரி தான். ஓகேவா, ஸோ தைவானுடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாலர் அப்படிங்கிறது, அண்ட் அதோடைய கேபிட்டல் வந்து டாய்பே அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தைவான் கண்ட்ரீஸில் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை வந்து அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டை நம்ம வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கான மேக் பண்ணுறதுக்கான கம்பெனிஸாக இருக்கலாம், அது எல்லாமே வந்து இந்தியாவிலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவை சேர்ந்த இந்த நாஸ்காம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் தைவான் கண்ட்ரியை சேர்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் தான் வந்து இந்த டைப்க்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், according to RBI, how much India's holding of IMS special drawing rights has risen? ஸோ நம்மளுடைய RBI இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 ஃபாரின் கரன்சியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது என்னென்ன கரன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஆப்வியஸா டாலர், இன்னொன்று யூரோ, நெக்ஸ்ட் பவுண்ட், ஃபோர்த் ஒன் வந்து ஜப்பானீஸோட என், அண்ட் ஃபைனலாக இருக்கிறது SDR. இந்த SDR வந்து எதோட கரன்சி அப்படின்னு நமக்கு தெரியும், IMF உடைய கரன்சி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இந்த SDR வந்து அவங்க எப்படி இந்த கரன்சியை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, IMF கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அதுல டாப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற கரன்சியோடைய ஆவரேஜ் தான் வந்து இந்த SDR அப்படிங்கிறது. எதுக்காக இவங்க இந்த SDR அப்படிங்கிற ஒரு தனி கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரேடிங்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, IMF கண்ட்ரீஸ்குள்ள ட்ரேடிங்ஸ் வந்து நடக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களுடைய ஓன் கரன்சியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதுக்காக ட்ரேடிங்க்கு ஒரு காமன் கரன்சி இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் IMF வந்து இந்த SDR கரன்சியை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுடைய RBI வந்து இந்த 5 ஃபாரின் கரன்சியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ஸோ இதுல இந்த SDR கரன்சியோடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 19.41 பில்லியன் USD டாலர்ஸ். ஓகேவா, ஸோ டாலர்ல கேட்டா இதனுடைய மதிப்பு வந்து 19.41 பில்லியன். ஒருவேளை இதையே SDRல சொல்லுங்க, SDRல அதோட வேல்யூ எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான ஆன்சர் வந்து 13.66 பில்லியன் SDR. ஓகேவா, ஸோ SDRல கேட்டா 13.66 பில்லியன் அண்ட் டாலர்ல கேட்டா 19.41 பில்லியன் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். IMF உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அதோடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டலினா ஜார்ஜியாவா அப்படின்ற பர்சன் தான் IMFக்கு ஹெட்டா இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு RBI உடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்றவர் தான். இவர் எத்தனாவது கவர்னரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25th கவர்னர் ஆஃப் RBI. ஓகேவா, 25th RBI கவர்னர் தான் சக்திகாந்த தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், according to Modi's Global Macro Outlook 20
21 to 2022 report. What is the India's GDP forecast for the year 2021? ஸோ மோடி அப்படிங்கிறது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கான ஜிடிபி growth forecast 2021ல எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9.6% வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எஸ்என்பியா இருக்கலாம், ஃபிட்சா இருக்கலாம், அண்ட் ஆர்பிஐ, ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட், இவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, எவ்ரி இயர் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து எல்லாருமே வந்து வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஆர்பிஐ அண்ட் ஐஎம்எஃப் இருக்காங்கல்ல, ஐஎம்எஃப் அண்ட் எஸ்என்பி, இந்த 3 பேருமே எவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய ஜிடிபி growth அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9.5% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏடிபி அண்ட் ஃபிட்ச், ஓகேவா, இவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் பேங்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய ஜிடிபி growth 2021ல எவ்வளோ இருக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8.3% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து 2021ல இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணி சொன்னது. அண்ட் இந்த குளோபல் மேக்ரோ அவுட்லுக் 2021 to 2022 இந்த ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற கொஸ்டினுமே நமக்கு வரலாம். ஓகேவா? ஸோ மோடியோடைய ஜிடிபி, மோடிஸோடைய இந்தியாவுடைய ஜிடிபி growth 9.6 அப்படிங்கிறத மட்டும் படிக்க கூடாது. இந்த குளோபல் மேக்ரோ அவுட்லுக் 2021 to 2022 இந்த ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டாலும் அதுக்கும் வந்து ஆன்சர் மோடிஸ் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which trainer aircraft has recently successfully made its maiden flight? ஸோ எந்த ஏர்கிராஃப்ட் வந்து அதோடைய சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா மெய்டன் ஃபிளைட் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஹன்சா நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஹன்சா நியூ ஜெனரேஷன் அப்படின்றது இந்தியாலேயே ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவை சேர்ந்த சிஎஸ்ஐஆர் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சிஎஸ்ஐஆர் தான் வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 18 knots அப்படிங்கிறது இதோட ஸ்பீட். அண்ட் இந்த டெஸ்டிங் வந்து எத்தனை நிமிஷம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 minutes வந்து இதுக்கான டெஸ்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது 2 பேர் இருக்கிற ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா மேக் பண்ண ஏர்கிராஃப்ட், எல்லா பார்ட்ஸுமே எல்லாமே ஒரு ஏர்கிராஃப்டையே இந்தியாவில் இருக்கிறவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹன்சா நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதோடைய ஸ்பீட் வந்து 18 knots இருக்கு. இதோடைய டெஸ்ட் டைமிங் எவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 minutes டெஸ்ட் பண்ணி இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which company has tied up with HDB Financial Service Limited, a lending non-banking financial company, to fuel growth in digital lending? ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, இந்த லிமிடெட் வந்து ஒரு என்பிஎஃப்சி கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் லெண்டிங்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயர்லி சேலரி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது என்ன, இது எதுக்காக அப்படின்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இயர்லி சேலரி இருக்கா, ஸோ இவங்க வந்து டிஜிட்டல் லெண்டிங் கொடுக்க போறாங்க. டிஜிட்டல் லெண்டிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து ஆஃபீஸுக்கே போகாம மொபைல் மூலியமாவோ இல்லை லேப்டாப் மூலியமாவோ இந்த மாதிரியான டிஜிட்டல் வேல வந்து கடன் வாங்குறது தான் வந்து டிஜிட்டல் லெண்டிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த டிஜிட்டல் லெண்டிங்கை வந்து இந்த இயர்லி சேலரி அப்படின்ற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, ஃபினான்ஷியலா யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான் வந்து ஃபினான்ஷியலா இந்த இயர்லி சேலரி அப்படின்ற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸும்
இயர்லி சேலரி அப்படின்ற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் டிஜிட்டல் லெண்டிங் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் லெண்டிங் அப்படிங்கிறது நமக்கு இன்ஸ்டன்ட்டாக கூட தேவைப்படலாம் இல்லையா? இப்போவே நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான டிஜிட்டல் லெண்டிங் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டைப்புமே வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has authored the book titled Bullets Over Bombay? Satya and the Hindi film Gangster. ஸோ ஹிந்தியில் சத்யா அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அதை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராம் கோபால் வர்மா அப்படின்ற பர்சன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ண புக்கு தான் வந்து இது புல்லட்ஸ் ஓவர் பாம்பே சத்யா அண்ட் தி ஹிந்தி ஃபிலிம் கேங்ஸ்டர் அப்படிங்கிறது. இதை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதய் பாட்டியா அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ புல்லட்ஸ் ஓவர் பாம்பே அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதய் பாட்டியா அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which NBFC has appointed Raul Rebello of its COO? ஸோ இந்த ராகுல் ரெபலோ அப்படின்ற பர்சனை எந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து சிஓஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். எந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான் வந்து ராகுல் ரெபலோ அப்படின்ற பர்சனை வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த என்பிஎஃப்சிஸை பற்றி பார்க்கும்போது இந்த என்பிஎஃப்சிஸை வந்து ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ தானே ரெகுலேட் பண்றாங்க. ஆர்பிஐ ரெகுலேட்டிங் என்பிஎஃப்சிஸ். ஓகேவா? அண்ட் லைசன்ஸ் கொடுக்கறதுமே வந்து ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. ஒரு இந்தியாவில் நான் என்பிஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் யார்கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் வந்து நான் லைசன்ஸ் வாங்கணும். அண்ட் இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1949 கீழே வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வந்து இது வரும். அது மட்டும் இல்லாம இந்த டிஐஜிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் இது நம்மளுக்கு பேங்கா இருக்கட்டும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான இன்சூரன்ஸ்க்கான அஃபெக்ட்ஸ் பாடி தான் வந்து இந்த டிஐசிஜிசி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து என்பிஎஃப்சிஸுக்கு அப்ளிகபிள் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிடி, டிமாண்ட் டிராஃப்ட், செக்கு அண்ட் டிமாண்ட் டெபாசிட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் அவைலபிளாக இருக்காது. ஓகேவா? இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியால டிடிஓ, செக்கோ, டிமாண்ட் டெபாசிட்ஸ் இது எல்லாமே பண்ண முடியாது. டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து எதில் என்னென்ன டெபாசிட்ஸ் எல்லாம் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்பிஎஃப்சிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி டேர்ம் டெபாசிட்ஸை மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எஃப்டி அண்ட் ஆர்டி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் என்பிஎஃப்சிக்கும் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். என்பிஎஃப்சியால எல்லா சர்வீஸை பேங்க் கொடுக்குற எல்லா சர்வீஸையுமே வந்து கொடுக்க முடியாது. என்னென்ன சர்வீஸ் எல்லாம் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிடி, டிமாண்ட் டிராஃப்ட், செக் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் இந்த சர்வீஸ் எல்லாம் என்பிஎஃப்சியால கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state has announced black-necked crane as a state bird and snow leopard as a state animal? எந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி வந்து அவங்களுக்கான ஓன் ஸ்டேட் பேர்ட் அண்ட் ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்டை வந்து பிளாக் நெக்டு கிரேன் அப்படிங்கிறதையும் அண்ட் ஸ்டேட் அனிமலை ஸ்னோ லியோபர்ட் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லடாக் தான். ஓகேவா? ஸோ 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஸ்டேட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி 2019 2 யூனியன் டெரிட்டரி ஆச்சா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்று அண்ட் லடாக் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? ஸோ ரெண்டா பிரிஞ்சதுனால லடாக் அப்படின்றதுக்கு தனியாக அவங்களுக்கான ஸ்டேட் அனிமல் அண்ட் ஸ்டேட் பேர்ட் வந்து கிடையாது. ஸோ இப்போதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ
இது பிளாக் நெக்டு கிரான் அண்ட் ஸ்னோ லியோபர்ட் அப்படின்றது எந்த யூனியன் டெரிட்டரிக்கான ஸ்டேட் அனிமல் அண்ட் ஸ்டேட் பேர்ட் பார்த்தோம்னா லடாக் அப்படின்றதுக்கு. ரீசெண்டாக லடாக்ல ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்தது இல்லையா? ஸோ ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லடாக்ல தான் நடக்கும். அண்ட் ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே வந்து லடாக்ல தான் இருக்கு. அண்ட் லடாக்குடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராதாகிருஷ்ண மாத்தூர் அப்படின்ற பர்சன் தான் வந்து லடாக்கு கவர்னரா இருக்காங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனோஜ் சின்ஹா அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து என்ன நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டச்சிகம் நேஷனல் பார்க் இருக்கு அண்ட் சலிம் அலி நேஷனல் பார்க் இருக்கு. அண்ட் சலிம் அலி பேர்ட் சாங்சுரி வந்து கோவால இருக்கு. ஓகேவா? ஸோ சலிம் அலி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஸ்டேட் பேர்டுமே வந்து பிளாக் நெக்டு கிரான் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் சேம் பேர்ட் தான் வந்து ஸ்டேட் பேர்டா இருக்கு. அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிமாச்சல பிரதேஷ்க்கு எப்போ ஸ்டேட்ஹுட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைச்சது அப்படின்னா 1971 ஜான் 25th. ஓகேவா? ஜான் 25th 1971ல ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்றதுக்கு ஸ்டேட்ஹுட் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. அண்ட் உத்தரகாண்ட் எப்போ ஸ்டேட்ஹுட் ஸ்டேட்டஸ்க்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000ல. ஓகேவா? 2000ல யூபி ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு உத்தரகாண்ட் அப்படின்ற தனி ஸ்டேட்டுக்கு வந்து வந்தது. அண்ட் பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1966ல ஆக்சுவலா பஞ்சாப்ல இருந்து ஹரியானா அப்படின்ற ஒரு தனி ஸ்டேட் வந்து பிரிஞ்சது. ஓகேவா? ஸோ 1996ல ஹரியானா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட்ஹுட் அப்படி அதாவது தனி ஸ்டேட் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்கு ரெண்டுக்குமே வந்து காமனா சண்டிகர் அப்படிங்கிறது தான் கேபிட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Where did the 28th edition of Singapore India Maritime Bilateral Exercise SIMBEX held? ஸோ இந்த சிம்பெக்ஸ் அப்படின்ற மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து எந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் நடக்குது? சிங்கப்பூர் அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் நடக்குது. இது எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் சைனா சீல தான் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ ரீசெண்டா என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நடந்தது? மித்ர சக்தி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நடந்தது இல்லையா? இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் வந்து நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ். அண்ட் செலினெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நடக்கிற நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சூரியகிரண் எக்ஸசைஸ் வந்து இந்தியா அண்ட் நேபாளுக்கு நடுவில் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம டிடிஎக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸுமே வந்து நடந்தது. இது வந்து வர்ச்சுவலா மட்டும்தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வர்ச்சுவலி கண்டக்ட் பண்ணாங்க. எந்த கண்ட்ரிஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். ஓகேவா? இந்த டிடிஎக்ஸ்ல எந்த 3 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். இந்த 3 கண்ட்ரிஸ் தான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து வர்ச்சுவலா தான் வந்து இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க. Next question. Which state government announced a 11% hike in dearance allowance for its employees and pensionaries with effect from 1st July? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த டியரன்ஸ் அலவன்ஸ் வந்து 11% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்காக இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய சொசைட்டில வந்து விலைவாசி உயர்ந்தா நம்மளுடைய சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் வந்து இந்த டியரன்ஸ் அலவன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மளுடைய விலைவாசி உயரும் போது நமக்கு சேலரியுமே வந்து அதிகமாக கிடைச்சா மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த டியரன்ஸ் அலவன்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான எம்ப்ளாயீஸுக்கு 11% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70% இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆகி 28%க்கு வந்து இதை இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் எம்ப்ளாயீஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக குஜராத்தில் வந்து விஜய் ரூபானி சிஎம்ஆ இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பூபேந்திர பேட்டல் அப்படின்ற பர்சன் வந்து ரீசெண்டாக குஜராத்துக்கு சிஎம்ஆ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is appointed as the
மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எம்டியா எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சுமன் சர்மா அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எம்டி யாரு அப்படின்னா சுமன் சர்மா அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன், who is appointed as the first woman chairperson and managing director of state-owned engineering consultancy firm Engineering India Limited. So இந்த Engineering India Limited இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு உமனை வந்து எம்டி அண்ட் சேர்பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வர்த்திகா சுக்லா அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெடுடைய ஃபர்ஸ்ட் ஒரு உமனை வந்து எம்டி அண்ட் சிஇஓவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வர்த்திகா சுக்லா அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன், which of the following has been conferred with prestigious Dun & Bradstreet Corporate Award 2021 in the category of Best Growth Performance Power? So யாருக்கு வந்து இந்த பெஸ்ட் growth performance பவர் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்திருக்காங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சாரி, இந்த கேட்டகரியில பெஸ்ட் growth performance பவர் கேட்டகரியில யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டன் பிராட்ஸ்ட்ரீட் கார்பரேட் அவார்ட் 2021 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பவர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வந்து பெஸ்டா பண்ணதுக்காக, பவர் ஜென்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஆர்கனைசேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா இருந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்திருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SJVN அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சட்லஜ் பேஸ்டு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இது SJVN அப்படிங்கிறது. இவங்களுக்கு பெஸ்ட் growth performance பவர் அவார்ட் வந்து கிடைச்சிருக்கு. பவர் ஜென்ரேஷன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருந்ததுனால டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட் கார்பரேட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. In August 2021, the Finance Ministry released over how much amount to 25 states for providing grants to the rural local bodies as per the recommendation of 15th Finance Commission. ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 25 ஸ்டேட்டுக்கு ரூரல் லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 13,385 கோடி. ஓகேவா? 13,385 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NK சிங் அப்படின்ற பர்சன். அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டியூரேஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 to 2026 வரைக்குமே இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கான டென்யூர் வந்து இருக்கும். ஓகேவா? எதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூரல் லோக்கல் பாடிஸ்க்காக. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிற ரூரல் லைவ்லிஹுட்ஸ் அதை எல்லாமே டெவலப் பண்ணணும் இல்லையா, ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13,385 crore அப்படிங்கிறது. Next question, which corporation has appointed former SBI chairman Rajneesh Kumar as a independent director? எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரஜினிஷ் குமார் அப்படின்ற பர்சனை அந்த ஆர்கனைசேஷனுடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா HSBC அப்படிங்கிறது. ஓகேவா? ஹாங்காங் ஷாங்காய் பேஸ் பேங்க் ஆஃப் கார்பரேஷன் அப்படிங்கிறது தானே, ஹாங்காங் பேஸ்டு பேங்க் இது. ஓகேவா? ஸோ இதையோட இண்டிபெண்டன்ட் டைரக்டரா ரஜினிஷ் குமார் அப்படின்ற பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினிஷ் குமார் வந்து இதுக்கு முன்னாடி SBI பேங்க்குடைய MD அண்ட் சிஇஓவா இருந்திருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், who has been elected as the vice president of Asian Squash Federation for 4-year term? இந்த ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வைஸ் பிரசிடென்ட்டா யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைரஸ் போன்ச்சா அப்படின்ற பர்சனை ஏசியன்
ஸ்குவாஷ் ஃபெடரேஷனுக்கு வைஸ் பிரசிடெண்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கௌலாலம்பூர் மலேசியால இருக்கு. அண்ட் மலேசியால இன்னொரு ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுமே இருக்கு. என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பேட்மிண்டன் ஃபெடரேஷன். ஓகேவா, வேர்ல்டு பேட்மிண்டன் ஃபெடரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலேசியால தான் வந்து இருக்கு. ஓகேவா, ஸ்குவாஷ் அண்ட் பேட்மிண்டன் ஃபெடரேஷனுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் மலேசியால இருக்கு. இந்த ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனுடைய வைஸ் பிரசிடெண்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைரஸ் பூஞ்சா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Next question. Which country gives every year Raman Magsaysay Award to the recipients? இந்த ராமன் மகசாசே அவார்ட் வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இதை வந்து ஏசியாவுடைய நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ராம்சன் மகசாசே அவார்டை ஏசியாவுடைய நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸோடைய ஃபார்மர் பிரசிடென்டோடைய நேம் தான் வந்து ராமன் மகசாசே அப்படின்றது. அவர் ஹானர் பண்றதுக்காக தான் எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இயர் 2021ல டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பங்களாதேஷை சேர்ந்த வேக்சின் சயின்டிஸ்ட் ஃபர்தோசி கத்ரி அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை சேர்ந்த முகமது அம்ஜா சாஹிப் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிலிப்பினோ கண்ட்ரியை சேர்ந்த ராபர்ட் பலூன் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏ சேர்ந்த ஸ்டீவ் முன்சே அப்படின்ற பர்சன். அண்ட் ஃபைனலா 5th ஒன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் குரூப் வாட்ச்டாக் அப்படின்ற இந்த 5 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து இந்த 2021க்கான ராமசேன் மகசாசே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. Next question. Which country has become the first Asian country to develop a plastic pact? எந்த ஏசியன் கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைமா பிளாஸ்டிக் பேக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்க்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை வேற யாரும் பண்ணல, நம்ம தான் பண்றோம். ஓகேவா, ஸோ இந்தியா தான் வந்து பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ராக்சிமேட்டா 9.4 மெட்ரிக் டன் வந்து வெளிவருது. ஓகேவா, இந்த 9.4 மெட்ரிக் டன்னை நம்ம எவ்வளோ ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 40% கூட நம்ம ரீசைக்கிள் வந்து பண்றது கிடையாது. ஸோ இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது அப்படியே தான் வந்து லேண்ட போய் சேருது. இந்த பிளாஸ்டிக் இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா ரீசைக்கிள்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது, நம்ம யூஸ் பண்ற எல்லா பிளாஸ்டிக்குமே 100% அது ரீசைக்கிள்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. எப்பைக்குள்ள இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக இந்த பிளாஸ்டிக் பேக்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா பிளாஸ்டிக்ஸுமே 100% ரீசைக்கிள்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா, இந்த ஒரு சர்க்குலர் சிஸ்டம் வந்து எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சர்க்குலர் சிஸ்டம் எப்பைக்குள்ள செட் ஆகும், அதாவது எப்பைக்குள்ள நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has compiled the book Haryana Environment and Pollution Code? இந்த ஹரியானா என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கோட் அப்படின்ற புக்கை வந்து யாரு கம்பைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தீரா கன்வேல் அப்படின்றவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து ஹரியானாவுடைய சிஎம் மனோகர் லால் கட்டர் தான் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். With which nation India has recently signed an agreement for cooperation in development of air-launched UAV? UAV அப்படிங்கிறது என்ன? அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதா? ஸோ இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்ன? ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகேவா, இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளை நம்ம ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு நம்ம எந்த கண்ட்ரியோடைய சப்போர்ட்டை கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ் கண்ட்ரி தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா,
ஸோ நம்மளுடைய ஓன் ட்ரோன்ஸையே வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஹன்சா நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் ஏர்கிராஃப்ட், நம்மளே அதை மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸையுமே வந்து நம்மளே டெவலப் பண்ணுறதுக்கு யாருடைய சப்போர்ட்டை, யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ் கண்ட்ரி தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who won the Formula 1 Dutch Grand Prix 2021? இந்த டச் கிராண்ட் பிரிக்ஸ் 2021 வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் அப்படின்ற பர்சன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலயே வந்து மேக்ஸ் வெஸ்டப்பன் என்னென்ன கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்க அண்ட் லீவ்ஸ் ஹாமில்டன் என்னென்ன கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டோம். ஸோ அதனால அகைன் ரிப்பீட் பண்ணல. டோட்டலா வந்து இந்த மேக்ஸ் வெஸ்டப்பன் எவ்வளோ எத்தனை கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இந்த இயர் 7 வின் பண்ணியிருக்காங்க அண்ட் லீவ்ஸ் ஹாமில்டன் வந்து 5 வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த 5ல வந்து ரீசெண்டா எது ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் தான் வந்து ஆட் ஆச்சு. இந்த ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸை லீவ்ஸ் ஹாமில்டன் வின் பண்ணது மூலியமா டோட்டலா அவரு 100 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த இயர் வந்து அவர் வின் பண்ணது 5, பட் டோட்டலா அவருடைய கரியர்ல எத்தனை கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது 100 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வேற இருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஓன் தி 100 கிராண்ட் பிரிக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுவும் லீவ்ஸ் ஹாமில்டன் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டன் கண்ட்ரியை சேர்ந்த பர்சன். நெக்ஸ்ட் ஒன், who has been awarded the Bellhurt Turtle Conservation Award for bringing 3 critically endangered turtle conservation species back from the brink of extinction? ஸோ இந்த அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அழியக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு 3 ஆமை வகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து திருப்பி நம்மளுடைய சொசைட்டிக்கு இல்லை நம்மளுடைய லிவ்லிங்ஹுட்டுக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக தான் அவருக்கு இந்த பெல்ஹர்ட் டர்ட்டில் கன்சர்வேஷன் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைலேந்திர சிங் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? அழியக்கூடிய நிலைமையில இருக்கிற 3 கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் அப்படிங்கிறது அதுதானே, 3 ஆமை வகைகளை வந்து அவங்க மறுபடியுமே வந்து, அதாவது இது அழியக்கூடிய நிலைமையில இல்ல, இப்போ வந்து பாதுகாப்பாக இருக்கு அப்படின்ற அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பர்சன் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. அவருடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைலேந்திர சிங் அப்படின்ற பர்சன். Next one, who will head the committee set up by RBI to review applications and give recommendation on a new umbrella entity license? RBI வந்து ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கமிட்டியோடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நான் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதை யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், RBI கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த இதுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதை ரிவ்யூ பண்றதுக்கு அதுக்கான ஸ்டேட்டஸை வந்து சொல்றதுக்காக தான் வந்து RBI ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா P வாசுதேவன் அப்படின்ற பர்சனுக்கு கீழே தான். ஓகேவா? ஸோ இந்த நியூ அம்பர்லா என்டிட்டி இருக்கு இல்லையா, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய NPCI இருக்கு இல்லையா, அதுக்கு காம்படிட்டராக தான் வந்து இதை கொண்டு வர்றாங்க. ஓகேவா? NPCI அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் பேமெண்ட்ஸுக்கான ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. ரீட்டைல் பேமெண்ட்ஸ்க்கான எல்லா சர்வீஸையுமே வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து புதுசாக அதுக்கு காம்படிட்டராக இந்த நியூ அம்பர்லா என்டிட்டி அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. மெயினாக யாருக்காக இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, மெயினாக இவங்களுக்காக தான் வந்து இதை வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். UPI பேஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பர்சன்ஸ்க்கு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூ அம்பர்லா என்டிட்டியை வந்து கொண்டு வர்றாங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷன் கீழே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா P வாசுதேவன் அப்படின்ற பர்சன் ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே தான் வந்து கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், recently Indian Army participated in multilateral exercise ZAPAD 2021 in which country?
ஸோ இந்த மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் ஜாப்பெட் அப்படின்றது எந்த பிளேஸ்ல நடந்தது அண்ட் யாரு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்பெட் அப்படின்ற எக்ஸசைஸை யாரு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யன் கண்ட்ரி தான் கண்டக்ட் பண்ணாங்க. இது நடந்த பிளேஸுமே வந்து ரஷ்யால தான் நடந்தது. இதுல இந்தியாவுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றத மல்டிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்றத பைலேட்டரல் சொல்லுவோம். 3 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்றத ட்ரைலேட்டர் அண்ட் 4 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதை மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இந்த ஜாப்பெட் எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவுமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்தது அப்படின்னா ரஷ்யால தான் நடந்தது. ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, இந்தியா அண்ட் ரஷ்யா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றத நம்ம இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், which ministry has launched Ayush Aapke Dwar campaign from more than 45 locations across country? ஸோ இந்த ஆப்கே துவார் அப்படிங்கிறத இந்தியாலேயே வந்து மோர் தென் 45 லொக்கேஷன்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்டா இது யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்கே துவார் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ ஆப்கே துவார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் மூலியமாக அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகேவா, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொரோனா அஃபெக்ட் ஆகி ஹோம் குவாரண்டைன்ல இருப்பாங்க இல்லையா, வீடுகள்லயே தனிமைப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த பர்சன்ஸுக்கு அவங்க ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெல்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, அவங்களுக்கு யோகாவா இருக்கலாம், பிசிக்கல் ட்ரைனிங், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த ஆப்கே துவார் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 45 லொக்கேஷன்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி தான் வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்பானந்தா சோனோவால் அப்படின்ற பர்சன் தான் வந்து நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரியா இருக்காங்க. அவருக்கு வந்து ரீசெண்டா அசாம் ராஜ்யசபால வந்து அவங்களுக்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அவருடைய கான்ஸ்டியூன்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டா அசாம், அவருடைய கான்ஸ்டியூன்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜ்யசபா அசாம் அப்படின்றது தான் அவருடைய கான்ஸ்டியூன்சி. அவர் அசாமுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டராகவுமே வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த ஆப்கே துவார் அப்படிங்கிறது என்ன, ஹோம் குவாரண்டைன்ல இருந்த பீப்புள்ஸுக்கு அகைன் ரெக்கவர் ஆகுறதுக்கான பிசிக்கல் ட்ரைனிங் இல்லை யோகா ட்ரைனிங் அந்த மாதிரி சொல்லலாம். Next one, which neobank joined the account aggregator network by 8 major banks: SBI, ICICI, Axis, IDFC First, Kotak Mahindra, HDFC, IndusInd and Federal Bank, that will enable customers to easily access and share their financial data. ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துக்கோ இல்லையா, இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எத்தனை பேங்க் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலா 8 மேஜர் பேங்க்ஸ். ஓகேவா, ஸோ அந்த 8 மேஜர் பேங்க்ஸை தான் வந்து கீழே கொடுத்துருக்கோம். இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்கான டேட்டாவை வந்து ஃபினான்ஷியல் டேட்டாவை வந்து ஈஸியாகவே பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு 2-3 அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது அந்த எல்லா அக்கௌண்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களுக்கு ஒரே பிளேஸில் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரே பிளேஸில் கிடைக்கிறது தான் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது. இந்தியாவில் இப்போ டோட்டலாக இந்த 8 மேஜர் பேங்க்ஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டாக ஒரு நியோ பேங்க் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த நியோ பேங்க் அப்படிங்கிறது என்ன, நம்ம இதில் புதுசாக வந்து அந்த நியோ பேங்க் அப்படிங்கிறது தான் கற்றுக்கிறோம். இந்த நியோ பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் பிரான்ச்சஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மட்டுமே இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம நியோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நியோ பேங்க் அப்படின்றதுக்கு பிசிக்கல் பிரான்ச்சஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஒன்லி ஆன்லைன் மூலியமா மட்டுமே ரன் ஆகிற பேங்கை வந்து நம்ம நியோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ல புதுசா ஜாயின் ஆகுற நியோ பேங்க் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐ அப்படின்ற பேங்க். ஓகேவா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற இந்த 8 மேஜர் பேங்க்ஸோடைய ஒரு நியோ பேங்க் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐ அப்படின்ற பேங்க் தான் வந்து இது பண்றாங்க. ஓகேவா, ஸோ ஃபெடி அப்படிங்கிறது எந்த பேங்க் லான்ச் பண்ணது அப்படின்னா ஃபெடரல் பேங்க் லான்ச் பண்ண
ஸ்கீமை தான் வந்து நம்ம ஃபெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன். As per Finance Ministry data, the GST collection of August 2021 fell to how much amount? So August 2021ல GST amount எவ்வளோ கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1.12 lakh crores வந்து வந்திருக்கு. அண்ட் செப்டம்பர் மந்த்க்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.17 lakh crore. ஓகேவா? ஸோ செப்டம்பர் மந்த்துக்கானது 1.17 lakh crore அண்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.12 lakh crore. நெக்ஸ்ட் ஒன். When will rules for calculating taxable interest on PF contribution beyond specific limits come into effect? ஸோ நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு லிமிட்டுக்கு மேலே அமௌண்ட் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் வந்து எவ்வளோ பிடிப்பாங்க, அதாவது நமக்கு பிஎஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? பிஎஃப் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இதை எப்போல இருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எப்போல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா April 1, 2022 இருந்து. ஓகேவா? ஸோ நார்மலாக பிஎஃப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியும், ரெண்டு இருக்கா, ஒன்று ஜிபிஎஃப் அண்ட் இன்னொன்று இபிஎஃப். ஜிபிஎஃப் அப்படிங்கிறது என்ன, ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட். அண்ட் இபிஎஃப் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ரைவேட் செக்டர்ஸில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே வந்து இருக்கிற அக்கௌண்ட் வந்து இபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பிஎஃப்லேயே வந்து ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து சிடிசிக்கு கீழே வரும். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைப்ல வந்து என்னது அப்படின்னா நம்ம பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஎஃப்க்கான அமௌண்ட் வந்து 50% நம்மக்கிட்ட இருந்து போகும் அண்ட் 50% வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வரும். ஓகேவா? ஸோ 50% யார் போடுவா அப்படின்னா எம்ப்ளாயி போடுவாங்க, அதாவது நம்மளுடைய அமௌண்ட்ல இருந்து. அண்ட் ரிமைனிங் 50% வந்து எம்ப்ளாயர் வந்து கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 5 லட்சத்துக்கும் மேலே போகும்போது above 5 lakh. ஓகேவா? 5 லட்சத்துக்கு மேலே போகும்போது டாக்ஸ் ரிடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100%மே வந்து எம்ப்ளாயி தான் பண்ணணும். ஓகேவா? இந்த பிஎஃப்ல 100% அமௌண்ட்டுமே வந்து அவங்க எம்ப்ளாயி கிட்ட இருந்தே வாங்குற பட்சத்தில் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அபவ் 2.5 லேக்குக்கு மேலே போகும்போது டாக்ஸ் ரிடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் 50-50% ஷேர் பண்ணிக்கும் போது அந்த பிஎஃப் அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5 லேக்குக்கு அபவ் போனால் டாக்ஸ் ரிடக்ஷன் உண்டு. 100%மே எம்ப்ளாயி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த பிஎஃப் அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுச்சுவேஷனில் 2.5 லேக்குக்கு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தாண்டிச்சு அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் ரிடக்ஷன் உண்டு. எப்போ இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா April 1, 2022 இருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். Who was appointed as the chairman of the Central Board of Direct Tax? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ்க்கு வந்து சேர்மனா யாரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜேபி மஹபத்ரா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசி மோடி அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரிட்டையர்ட் ஆனது வந்து பிசி மோடி, ஆனால் அவருடைய பிளேஸுக்கு புதுசாக அப்பாயிண்ட் பண்ணது ஜேபி மஹபத்ரா அப்படின்ற பர்சன். எதுக்கு ஹெட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். Which city to host 12th Defense Expo 2022? இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ வந்து 12th எடிஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2022, அதாவது நெக்ஸ்ட் இயர் தான் நடக்க போகுது. அதை என்ன சிட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்திநகர். காந்திநகர் எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் தான் வந்து நடக்க போகுது. இந்த இயர் வந்து கோவிட்னால அவங்க கண்டக்ட் பண்ணலை. ஸோ 11th எடிஷன் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோவில் நடந்தது. எப்போ? 2020 வந்து லக்னோவில் நடந்தது. அண்ட் 10th எடிஷன் வந்து 2019
எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில நடந்தது. ஓகேவா? டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸிபிஷன் தான் இது. வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். ஸோ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான எக்ஸிபிஷன் தான் வந்து இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படின்றது. 12th எடிஷன் நெக்ஸ்ட் இயர் குஜராத்ல இருக்கிற காந்தி நகர் அப்படின்ற பிளேஸ்ல வந்து நடக்க போகுது. Next one, which company has received the final approval from the Insurance Regulatory and Development Authority of India for its acquisition of Bharati AXA General Insurance? எந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாரதி ஆக்ஸா ஜெனரல் இன்சூரன்ஸா வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கான பெர்மிஷனை இர்டாய் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசிஐசிஐ லம்பார்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து பாரதி ஆக்ஸா ஜெனரல் இன்சூரன்ஸை வந்து அக்வயர் பண்ண போறாங்க. இதுக்கான பெர்மிஷனை வந்து அவங்க இர்டாய் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? இந்த இர்டாயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தானே இருக்கு. ஓகேவா? இர்டாயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருக்கு. இந்த ஐசிஐசிஐ மட்டும் இல்லாம ஹெச்டிஎஃப்சியுமே வந்து எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸை எக்ஸைட் ஜெனரல் லைஃப் இன்சூரன்ஸை வந்து அவங்களும் அக்வயர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸை யார் வாங்குறான்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. பாரதி ஆக்ஸா ஜெனரல் இன்சூரன்ஸை யார் வாங்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசிஐசிஐ லம்பார்ட் வந்து வாங்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்ல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000 crore வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ ஐசிஐசிஐ லம்பார்ட் வந்து பாரதி ஆக்ஸாவை 2500 crore வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the maximum age of joining national pension scheme has been increased to what from 65 years by the Pension Fund Regulatory and Development Authority. பென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கான ஏஜை வந்து 65 yearsல இருந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70 yearsக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்போ நம்ம 18 வயசு ஆனதுக்கு அப்புறமாவே வந்து நம்ம பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஜாயினிங் ப்ராசஸ் தான் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 65 yearsல இருந்து 70 years வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 18 வயசுல இருந்து 70 வயசு இந்த ஏஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, பிட்வீன் இந்த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எல்ஐசியோடைய சேர்மனுடைய டெனரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 60 yearsலேருந்து 62 yearsஆ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கான எம்டி அண்ட் சிஓ அந்த சேர்பர்சன் பொசிஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து 70 years தான். ஓகேவா? ஸோ 70 yearsல தான் வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 70 years அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், how much amount loan agreement has been signed between Japan International Corporation Agency and India's Northern Ag Capital to fund a non-banking financial entities that provide a financial services to women. ஜப்பானை சேர்ந்த ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சி வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த நார்த்தன் ஆர்க் கேபிட்டலோடைய வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து உமன் ஆண்டர்பிரனர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து த்ரூ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மூலியமா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 million வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜப்பானை சேர்ந்த ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சி வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த நார்தன் ஆர்க் கேபிட்டல், ஓகேவா, ஸோ இவங்களுடைய சேர்ந்து உமன்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மூலியமா அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்து 15 million அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், who will head the committee formed by Information and Broadcasting Ministry to review the existing guidelines of a journalist welfare scheme? இந்த ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு இல்லையா,
ஸோ இதை ரிவ்யூ பண்றதுக்கு ஆல்ரெடி ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு. அதை ரிவ்யூ பண்றதுக்காக வந்து அங்க இருக்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்றதுக்காக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசோக் குமார் டாடன் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் யாரு? அனுராக் சிங் தாக்கூர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஜேர்னலிஸ்ட்கான வெல்ஃபேர் ஸ்கீம்கான கைட்லைன்ஸை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்னது? அசோக் குமார் டாடன் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன். Which state government signed a MOU with American Chamber of Commerce in India to promote investment in the state as well as further increase the ease of doing business for US member companies? என்ன ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களுடைய வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதை ப்ரமோட் பண்றதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அந்த ஸ்டேட் மூலியமா ஈர்க்கிறாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல வந்து நிறைய ஒரு ஸ்டேட்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் யூஎஸ் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்காக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல எந்த ஸ்டேட் இருக்குன்னா ஆந்திரா தான் வந்து இருக்கு. அண்ட் பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க த்ரூ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலியமா. ஓகேவா? இது மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க வந்து அந்த ஸ்டேட் வந்து ப்ரமோட் பண்றாங்க. யாரு அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. Next one. Where did the bilateral exercise RC index between Indian Navy and Royal Australian Navy held? RC index அப்படின்றது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடக்கிற நேவல் எக்ஸசைஸ். நம்மளுடைய நேவியை நம்ம இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆஸ்திரேலியன் நேவியை ராயல் ஆஸ்திரேலியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எந்த கண்ட்ரில நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. ஓகேவா? RC இண்டெக்ஸ் எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியால நடந்தது. நெக்ஸ்ட் ஒன். Dr. PPK Ramacharyalu appointed as a Secretary General in the Rajya Sabha succeeds whom? நம்மளுடைய ராஜ்ய சபா இருக்கு இல்லையா? அப்பர் ஹவுஸ் ராஜ்ய சபா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவோம். அதோடைய செக்ரட்டரி ஜெனரலா வந்து பிபிகே ராமாச்சாரியாலுவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யாரை ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேஷ் தீபக் வர்மா அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ராஜ்யசபாவை பத்தி பார்க்கும்போது ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் யாரு? சேர்பர்சன் அல்லது சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் யாரு? வெங்கையா நாயுடு தானே. ராஜ்யசபாவுடைய சேர்பர்சனா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்டை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ராஜ்யசபாவுடைய லீடரா வந்து புதுசா ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ராஜ்யசபாவுடைய லீடர் யாரு? பியூஷ் கோயல். ஓகேவா? ராஜ்யசபாவுடைய லீடர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பியூஷ் கோயல் அப்படின்றது. அண்ட் டெபுட்டி லீடரா யாரு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்தர் அப்பாஸ் நக்வி அப்படின்ற பர்சன். ஓகேவா? டெபுட்டி லீடரா யார் இருக்காங்க அப்படின்னா முக்தர் அப்பாஸ் நக்வி அப்படின்ற பர்சன் இருக்காங்க. அண்ட் லீடரா வந்து பியூஷ் கோயல் அப்படின்ற பர்சன் இருக்காங்க. ராஜ்யசபாவுடைய அப்போசிஷன் லீடர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மல்லிகா அர்ஜுன் அப்படின்றவங்க தான் வந்து மல்லிகா அர்ஜுன் கார்கே அப்படின்ற பர்சன் தான் ராஜ்யசபாவுடைய அப்போசிஷன் லீடரா இருக்காங்க. அண்ட் ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸ்க்கான மினிமம் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 years மினிமம் ஏஜா இருக்கும். அண்ட் லோக்சபாவுக்கு வந்து 25 years வந்து இருக்கும். லோக்சபாவுடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அங்க சேர்பர்சனா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Who has inaugurated rural enterprises
acceleration program titled SAT for self-help group women self-help group இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சாத் அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் இல்லைன்னா கவர்னர்ஸ். ஓகேவா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சின்ஹா அப்படின்ற பர்சன் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. இவர் எந்த ஸ்டேட்டோட யூனியன் டெரிட்டரியோட கவர்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இந்த சாத் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற உமன் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கரெக்டான ஒரு மார்க்கெட் பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதும். ஓகேவா, ஸோ இந்த சாத் மூலியமா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் கிடைக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தொழில் தெரியும், ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸுக்கான ப்ராப்பரான மார்க்கெட் பிளேஸை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அவங்களுடைய ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும், அதாவது அதை எப்படி பேக்கேஜ் பண்ணணும், அதை எப்படி ப்ரமோட் பண்ணால் அவங்களுக்கு அதிகமாக மக்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற அதுக்கான ட்ரைனிங்கையுமே வந்து இந்த சாத் ப்ரோக்ராம் மூலியமா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது யாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னர் மனோஜ் சின்ஹா அப்படின்ற பர்சன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has become a signatory of the United Nations Global Compact, the world's largest sustainability initiative? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்டுடைய வேர்ல்டுலேயே லார்ஜஸ்டா ஒரு சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாயில் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா, ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க சொல்ற ஒரு 10 இனிஷியேட்டிவ்ஸை வந்து இந்த சாய் லைஃப் சயின்ஸ் அப்படின்றவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஹியூமன் ரைட்ஸா இருக்கலாம், லேபர் ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் நெசசிட்டிலாம் இருக்கு இல்லையா, ஸோ டோட்டலா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்டுடைய ஒரு 10 இனிஷியேட்டிவ்ஸை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வேர்ல்டுலயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் அண்ட் லேபர் ரிலேட்டட் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு 10 இனிஷியேட்டிவ்ஸை வந்து இந்த சாய் லைஃப் சயின்ஸ் அப்படின்றவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், which country hosted the 8th meeting of agriculture exports of Bay of Bengal initiative for multi-sectoral technical and economic cooperation countries virtually? இந்த BIMSTEC அப்படின்றதுக்கு full form தானே இது, என்னது, Bay of Bengal initiative multi-sectoral technical and economic cooperation அப்படிங்கிறது தான் BIMSTEC உடைய full form. டோட்டலா BIMSTECல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, 7 கண்ட்ரிஸ் இருக்கா? இந்த 7 கண்ட்ரிஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியா, ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், நெக்ஸ்ட் தாய்லாந்து அண்ட் மியான்மர். ஓகேவா, இதுதான் வந்து பிம்ஸ்டிக்ல இருக்கிற டோட்டலா இருக்கிற 7 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பிம்ஸ்டிக்கை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சவுத் ஏஷியனுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்காக இது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல இது எல்லாமே வருமா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள் அண்ட் பங்களாதேஷ். ஓகேவா, அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்லாந்து அண்ட் மியான்மர் வரும். ஓகேவா, ஸோ பிம்ஸ்டிக் அப்படிங்கிறது சவுத் ஏஷியனுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியனுக்கும் நடுவில் இருக்கிற கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சவுத் ஏஷியன் அப்படிங்கிறதுல நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ இந்தியாவுடைய டச்லயே எத்தனை நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு, பங்களாதேஷ் அப்படின்றது இந்தியாக்குள்ளதான் இருக்கு, நேபாள் அப்படிங்கிறது இந்தியா பார்டர்ல தான் இருக்கு, அண்ட் பூட்டான் அப்படிங்கிறதும் இந்தியா பார்டர்ல தான் இருக்கு, ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா, ஸோ இந்தியன் பார்டர்ஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ் பிளஸ் இந்த 2
சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், மியான்மர் அண்ட் தாய்லாந்து அப்படிங்கிறது. இந்த 7 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் வந்து பிம்ஸ்டிக் அப்படிங்கிறது. இந்த பிம்ஸ்டிக்கான 8th எடிஷன் வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி இந்தியாவில தான் வந்து நடந்தது. வர்ச்சுவலா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இஷ்யூஸை பத்தி வந்து இந்த மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which railway station has been awarded a 5-star Eat-Right station certification for providing high quality and nutritious food to passengers by FSI? Okay, so Food Standard and Quality Authority தான, Food Safety and Standard Authority of India அப்படிங்கிறது தான் FSIக்கான full meaning. அண்ட் அந்த ஃபசாய் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு ஈட் ரைட் ஸ்டேஷன் 5-star அவார்ட் அண்ட் ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க? இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல அவங்க பேசஞ்சருக்கு ப்ரொவைட் பண்ற ஃபுட் இருக்கு இல்லையா, அதோட குவாலிட்டியை வச்சு தான் வந்து இந்த இதை கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக எந்த ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சண்டிகர் ஸ்டேஷனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்டேஷன்ல அவங்க பேசஞ்சருக்கு ப்ரொவைட் பண்ற ஃபுட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அதனாலதான் 5-star + ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து இதோட சேர்த்து டோட்டலா இந்தியால வந்து 5 ஸ்டேஷனுக்கு வந்து இந்த 5-star ரேட்டிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னது ரிமைனிங் இருக்கிறது என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன், நெக்ஸ்ட் வந்து அம்ரிஸ்டர், மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, அண்ட் மும்பையிலேயே இருக்கிற சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, அண்ட் குஜராத்ல இருக்கிற வதோதரா. ஓகேவா? பிளஸ் சண்டிகர். இந்த 5 ஸ்டேஷனுக்கு தான் வந்து டோட்டலா இந்தியாவில் வந்து 5-star ஈட் ரைட் ஸ்டேஷனுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷனை யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன். Who from India has been elected to the board of the International Legal Assistance Consortium, becoming second Asian to serve the board? இந்த இன்டர்நேஷனல் லீகல் அசிஸ்டன்ட் கன்சர்டோரியம் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஹோம்ல இருக்கு. ஓகேவா? ஸ்டாக்ஹோம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்வீடன்ல தானே இருக்கு. இதோட கண்ட்ரி இன்டர்நேஷனல் லீகல் அசிஸ்டன்ட் கன்சர்டோரியமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியன் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஏசியா வைஸ் பார்க்கும்போது ஒரு செகண்ட் பர்சனை வந்து அந்த இதுல அந்த போர்டோடைய இதுல வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசாந்த் குமார் அப்படின்ற பர்சனை தான் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லீகல் அசிஸ்டன்ட் கன்சர்டோரியம்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியன் பர்சன் அல்லது செகண்ட் ஏசியன் பர்சனை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசாந்த் குமார் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which bank roped in women hockey player Rani Rampal and a cricketer Smriti Mandhana as its a brand ambassador? ராணி ராம்பால் யாரு? ஒரு ஹாக்கி பிளேயர், ஹாக்கி டீம், இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் உடைய கேப்டன். அண்ட் ஸ்மிருதி மந்தானா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேரை வந்து யார் பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கா. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கு. ஸோ ராணி ராம்பால் அண்ட் ஸ்மிருதி மந்தானா 2 பேருமே வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்கள வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கரிமா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து என்ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு இது கூட டைஅப்புமே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரிமா என்ஸ்டோர் எந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ரிலேட்டடானது. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பற்றி நம்ம பார்க்கும்போது இதோட பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 200 crore. ஓகேவா? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் உடைய
paid up capital எவ்வளோ 200 crore. இது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் பண்ற எல்லா சர்வீஸையுமே பண்ணும், பட் இன் ஸ்மாலர் ஸ்கேல்ல பண்ணும். ஓகேவா? ஸோ பேங்கிங் சர்வீஸ் இல்லாத ஏரியாஸ்ல, எல்லா ரூரல் ஏரியாஸ்ல வந்து நிறையவே இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கமர்ஷியல் பேங்க் பண்ற எல்லா வேலைகளையுமே ஒரு ஸ்மாலர் ஸ்கேல்ஸ்ல பண்றது தான் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இதோடைய பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 200 crore. கேஷை செக்கா இருக்கலாம், டிடி, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே வந்து இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஒரு பேங்க்னால ஒரு சில ஏரியாஸ்ல வந்து பேங்கிங் செட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் மேக்ஸிமம் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as a chairman and managing director of disinvestment owned ஸ்டீல் கம்பெனி ராஷ்டிரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட். இந்த ராஷ்டிரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட் இருக்கு இல்லையா, இதை வைசாக் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? வைசாக் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோடைய எம்டி அண்ட் சிஇஓவா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல் பாட் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ராஷ்டிரிய இஸ்பாத் நிகம் லிமிடெடா நம்ம வைசாக் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு? அதுல் பாட். Next one, who has written the memoir title A Rude Life the Memoir. ஸோ இந்த A Rude Life the Memoir அப்படின்ற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீர் சங்வே அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன், which country was approved as a new member by New Development Bank? இந்த கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியோடைய பேங்க் தானே நம்ம நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய், சைனால இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது இப்போ என்டிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய மெம்பர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக 3 மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பங்களாதேஷ், செகண்ட் வந்து யூஏஇ அண்ட் தேர்ட் ஒன் வந்து உருகுவே அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 3 கண்ட்ரிஸை வந்து அதோடைய மெம்பர்ஸாக வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2014ல் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 13th பிரிக்ஸ் சமிட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து 13th பிரிக்ஸ் சமிட் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ 15th இயர் ஆனிவர்சரியை வந்து இந்த இயர் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரிஸ் தானே இருப்பாங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்னா 5 தானே. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த 5 கண்ட்ரிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 3 கண்ட்ரிஸ் பங்களாதேஷ், யூஏஇ அண்ட் உருகுவே அப்படின்ற கண்ட்ரிஸை வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2014ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங், சைனால இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், according to the data by Ministry of Statistics and Program Implementation, the gross domestic product GDP of the country surged what percent in the April-June quarter 2021? நம்மளுடைய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இவங்களுமே வந்து இந்தியாவுடைய ஜிடிபியை வந்து ஃபோகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் அண்ட் ஜூன் குவார்ட்டர் இருக்கு இல்லையா 2021, இந்த குவார்ட்டரில் வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20.1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Next one, HDFC Life has acquired Exide Life Insurance in how much amount? ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸை ஐசிஐசிஐ லம்பார்ட் வந்து 2500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸை வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6687 crore. ஓகேவா? 6687 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. யாரு? ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸா வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
Basant Kumar Mishra has received the International Lifetime Achievement Award in Neurosurgery, conferred by the American Association of Neurological Surgeons. He hails from which state? அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் நியூரோலஜிக்கல் சர்ஜன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்சனுக்கு இன்டர்நேஷ்னல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இன் நியூரோ சர்ஜரி. ஸோ இந்த நியூரோ சர்ஜரியில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசந்த் குமார் மிஸ்ரா அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா ஸ்டேட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் நியூரோலஜிக்கல் சர்ஜன்ஸ் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் நியூரோ சர்ஜன்ஸ் பசந்த் குமார் மிஸ்ரா அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஒடிசா ஸ்டேட்டை சேர்ந்தவர். ஸோ ஒடிசாவில் ரீசெண்டாக ராஜபிரபா அப்படின்ற ஃபெஸ்டிவல் நடந்தது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ரோபெக்ஸ் ஜெட்டி ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒடிசால தான் நடக்க போகுது. அண்ட் உமன்ஸ்க்கான ஹாக்கி டோர்னமெண்ட் வந்து நெக்ஸ்ட் உமன்ஸ்க்கான ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது. அண்ட் 2023க்கான இன்டர்நேஷ்னல் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப்புமே வந்து ஒடிசால தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹோஸ்டட் தி இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட்? ஸோ இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா அதையுமே நம்ம இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2021 இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் எங்கே நடந்தது அப்படின்னா இந்தியாவில் தான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா, அதுக்கான ரீசைக்கிள் சிஸ்டம் பிளாஸ்டிக் பேக், ஓகேவா, அதையுமே வந்து இந்தியாவில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பிம்ஸ்டிக்கான 8th எடிஷனுக்கான மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணதுமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரிக்ஸ்க்கான 13th சமிட்டுமே வந்து இந்த இயர் இந்தியாவில் தான் நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த இயர் இந்தியா வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கான ஆன்சர் இந்தியா. ஸோ இந்தியா வந்து என்னென்னலாம் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளைமேட் சமிட் வந்து இந்தியாவில் தான் நடந்தது. இந்த கிளைமேட் சமிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேம் அதுதான், கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும். கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து இன்னொரு எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கிளைமேட் சமிட்ல ஹைட்ரோ எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ வாட்டர் ரிலேட்டடான எனர்ஜிஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் தான் வந்து போச்சு. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் எங்கே நடந்தது அப்படின்னா இந்தியாவில் நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், with which country's navy ship Esdazir Indian naval ship Taba participated in a maritime partnership exercise? ஸோ இந்தியன் நேவல் ஷிப் தபார் அப்படிங்கிறதும் இன்னொரு கண்ட்ரியோடைய நேவல் ஷிப் எஸ்டாசிர் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோடைய ஷிப் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஷிப்புமே வந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ இது எந்த கண்ட்ரியோட ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அல்கேரியா. ஓகேவா? ஸோ எசாடெசர் அப்படின்றது எந்த கண்ட்ரியோடைய ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்கேரியா. ஸோ அல்கேரியாவுடைய ஷிப்பும் இந்தியன் நேவியும் சேர்ந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which university topped the list of best 400 universities across the world according to the World University Rankings 2022? இந்த World University Rankings 2022 ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைம் மேகசின் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 400 யூனிவர்சிட்டிஸை வந்து 400 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. செகண்ட் பிளேஸில் என்ன யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி செகண்ட் பிளேஸ்லையும் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து தேர்ட் பிளேஸ்லையும் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி இது நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து கவர் பண்ண நியூஸ் தான். அண்ட் இந்த 400ல் இந்தியாவில் இருந்து டோட்டலாக 2 யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஐசி பெங்களூர் அப்படிங்கிறது ஒன்று, செகண்ட் வந்து ஐஐடி ரோப்பர். ஓகேவா? ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த 400ல் இந்தியாவில் இருந்து
ரேங்கிங் வந்த 2 யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட். கண்டினியூஸாக 6 டைம் நினைக்கிறேன் கண்டினியூஸாகவே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் தான் இந்த டைம் மேகசின்கான வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which company has won the prestigious global ATD best award? ஓகேவா? ஸோ டேலண்ட் டெவலப்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏஷியன் டேலண்ட் டெவலப்மெண்ட் பெஸ்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் வந்து இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டேலண்ட்டை யங் டேலண்ட்ஸை வந்து எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதிகமாக டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணினா கொடுத்த அவார்ட் தான் வந்து இந்த ஏடிடி அவார்ட், டேலண்ட் டெவலப்மெண்ட் அவார்ட். எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதிகமாக யங் டேலண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அண்ட் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த அவார்ட் வந்து டோட்டலாக 20 கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்தியாவிலேருந்து 2 கம்பெனிஸ் ஒன்று வந்து பிளேஸ் ஆயிருக்கு. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஒன்று அண்ட் செகண்ட் ஒன் வந்து லாசன் அண்ட் டர்போ எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸுமே வந்து அதில் பிளேஸ் ஆயிருக்கு டாப் 20ல். நெக்ஸ்ட் ஒன், which nation has emerged as the largest startup ecosystem in the world? எந்த கண்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் யூஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யூஎஸ்ஏ, செகண்ட் பொசிஷன்ல சைனா அண்ட் தேர்ட் பொசிஷன்ல நம்மளுடைய இந்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எந்த செக்டாரா வேணா இருக்கலாம். புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கிற என்விரான்மெண்டா இருக்கட்டும், ஃபாரஸ்ட், இதை எதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாம ஓகேவா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து ஹையஸ்டா யாரு ஒரு மேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் பேஸ்ல வந்து அதிகமா யாரு பண்றா, எந்த கண்ட்ரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் தான் வந்து அந்த செக்டார்ல அதிகமா வந்து எமர்ஜ் ஆயிட்டு வர்றாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல சைனா இருக்காங்க அண்ட் தேர்ட் பிளேஸ்ல நம்மளுடைய இந்தியா தான் வந்து இருக்காங்க. எதுல? ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எமர்ஜிங் கண்ட்ரீஸ்ல. நெக்ஸ்ட் ஒன், who won the Noisels International Open 2021 chess tournament? இந்த நாய்சல் இன்டர்நேஷனல் டெஸ்ட் டோர்னமெண்ட் இருக்கு இல்லையா, இதை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி இனியன் அப்படின்ற பர்சன். ஸோ இவர் வந்து முன்னாடியே வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் அப்படின்றத வந்து வின் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து 70th கிராண்ட் மாஸ்டரா யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரங்கலை சேர்ந்த ராஜா ரித்விக் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இந்தியாவில் டோட்டலாக எத்தனை கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா 70 கிராண்ட் மாஸ்டர் வந்து இருக்காங்க. செஸ் பர்சனுக்கு கிடைக்கிற ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 70th பர்சனாக வரங்கல்ல ஆந்திரா ஸ்டேட்டை சேர்ந்த ராஜா ரித்விக் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில வந்து யாரு வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்ற பர்சன் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாய்சல் இன்டர்நேஷனல் ஓப்பன் டோர்னமெண்ட்டை வின் பண்ணது யாரு அப்படின்னா பி இனியன் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் குகேஷ் டி, நிகல் சரண் இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர் டைட்டில வந்து வின் பண்ண பர்சன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், which company partner with Indian Mortgage Guarantee Corporation for mortgage guarantee backed home loans? ஸோ இந்தியன் மார்டேஜ் கேரண்டி கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட எந்த ஹவுசிங் கம்பெனி வந்து மார்டேஜ் பேக்டு ஹோம் லோன்ஸ், அதாவது மார்டேஜ் அப்படிங்கிறது என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கிக்கிட்டு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம மார்ட்கேஜ் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எந்த ஹவுசிங் கம்பெனிஸ் வந்து இந்தியன் மார்ட்கேஜ் கேரண்டி கார்பரேஷன் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளிக்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மார்ட்கேஜ் லோன் அப்படிங்கிறது. மார்ட்கேஜ் லோன்னா என்ன? மார்ட்கேஜ் லோன்னா என்ன? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு வாங்குற லோன்ஸை தான் வந்து பேங்க்ல வச்சு வாங்குற லோன்ஸை நம்ம மார்ட்கேஜ் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இந்தியன் மார்ட்கேஜ் கேரண்டி கார்பரேஷனும் எந்த ஹவுசிங் செக்டாரும் சேர்ந்து இந்த மார்ட்கேஜ்க்கான ஹவுசிங் லோன்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளிக்ஸ் ஹவுசிங்
ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், where did the ASBC Asian Youth and Junior Boxing Championship 2021 held? So Asian Youth அண்ட் ஜூனியர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாயில தான் நடந்தது. டோட்டலா 39 மெடல்ஸ் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுல வின் வந்து 14 கோல்டு மெடல்ஸை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஏஷியன் யூத் அண்ட் ஜூனியர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் நடந்தது எந்த பிளேஸ்ல? துபாயில நடந்தது. அதுல 14 கோல்டு மெடல்ஸ், கோல்டுல மட்டுமே 14 மெடல்ஸை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், how much amount of line of credit has been extended to the Maldives by Exim Bank? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் தானே எக்ஸைம் பேங்க் அப்படிங்கிறது. இவங்க வந்து மால்தீவ்ஸ் கண்ட்ரிக்கு லைன் ஆஃப் கிரெடிட் மூலியமா ஒரு சம் அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 மில்லியன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கண்ட்ரியில ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? எக்ஸைம் பேங்க் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எந்த கண்ட்ரிக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மால்தீவ்ஸ் கண்ட்ரிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். Which cooperative bank has appointed Axis Senegal as a new MD and CEO? ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஸ் செனிகல் அப்படின்ற பர்சனை எந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிசி பேங்க்குடைய எம்டி அண்ட் சிஇஓவா புதுசாக ஆக்சிஸ் செனிகல் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பார்ட் 1 வீடியோ. வில் மீட் இன் செகண்ட் வீடியோ. Thank you.